ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 18th January 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், சன் ஃபார்மா, சிப்லா, டெக் மஹிந்திரா இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. என்டிபிசி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், எல்டிஎம் என்ட்ரி இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக ரேலி ஆச்சுது, கிரிப்டோ இதுக்காக விழுந்துச்சு, க்ரூடு கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 109 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. சென்செக்ஸ் வந்து ஒரு 313 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து ஒரு மிகப்பெரிய செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய 9,000 கோடிக்கு மேலே அவங்க வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய 10,000 கோடின்னு சொல்லலாம். ஏன்னா 9,900 கோடிக்கு வந்து அவங்க செல் பண்ணியிருக்காங்க ஸ்டாக்ஸை. அப்புறம் ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சன் ஃபார்மா வந்து 36 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா அவங்களோட Q3 ரிசல்ட்டோட ப்ரிவ்யூ வந்துச்சு. அதுபடி என்ன சொல்கிறாங்கன்னா Q3யில் யூஎஸ்லேயும் சரி இந்தியாவிலையும் சரி அவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான க்ரோத்தை வந்து காட்டினாங்க. ஸோ அதனால் அந்த ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நியூஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மீதி இருக்கிற 21% ஸ்டேக்கையுமே இஸ்ரேல் பேஸ்டு டாரோ ஃபார்மா அப்படிங்கிற கம்பெனிலேருந்து அக்வயர் பண்ணுறதா இருக்கிறாங்க. ஸோ இதோட ஒர்த்து வந்து 2,891 கோடிக்கு வந்து அவங்க அந்த அக்விசிஷனை, அதாவது இந்த ஸ்டாக்கை வந்து அக்வயர் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த டாரோ ஃபார்மாவையும் சன் ஃபார்மாவையும் மெர்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால சன் ஃபார்மா ரேலி ஆச்சுது. சிப்லா பார்த்திங்கன்னா ஒரு 28 பாயிண்ட் வந்து ரேலியாக இருந்துச்சு. ஸோ இது காரணம் மோதிலால் ஆஸ்வால்ங்கிற ஒரு புரோக்கர் வந்து பைக்கால் கொடுத்துருக்காங்க. டார்கெட் வந்து 1,540ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏறக்குறைய ஒரு 200 பாயிண்ட் வந்து ரேலி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கரண்ட்டு ப்ரைஸில் இருந்து. அதுக்கு அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா சிப்லாவோட க்ரோத் வந்து ரொம்பவே சஸ்டைனபுளாக இருக்குது. இது இந்த ஃபினான்ஷியல் இயரை தாண்டியுமே இந்த க்ரோத் வந்து ரொம்ப சஸ்டைனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா January 25 வந்து அவங்களோட ரிசல்ட் வருது. ஸோ அது பாசிட்டிவாக இருக்குங்கிறத இவங்க சொல்கிறதா தான் எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால் சிப்லா ரேலி ஆகிருக்குது. டெக் மஹிந்திரா பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு 28 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் வந்து இதோட சிஇஓ அப்புறம் எம்டியான மோஹித் ஜோஷி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மீடியமில் வந்து லாங் டேர்ம் க்ரோத் வந்து இந்த செக்டாரில் ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஸோ நாங்கள் அதனால் ரொம்பவே புல்லிஷாக தான் இருக்கோம் எங்களோட பிஸ்னஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து January 24 அவங்களோட Q3 ரிசல்ட் வரப்போகுது. அதை வந்து பாசிட்டிவாக இருக்குங்கிறது தான் இது இண்டிகேட் பண்ணுறதுனால டெக் மஹிந்திராவும் ரேலி ஆகிருக்குது. அப்புறம் என்டிபிசியை பார்த்தோன்னா ஒரு 10 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஸோ இது ப்ராஃபிட் புக்கிங்னால விழுந்திருக்குது. ஸோ லாஸ்ட் 2 வாரமாக பார்த்திங்கன்னா என்டிபிசி ஓரளவு சைட்வேஸில் தான் மூவ் ஆகிட்டுருக்குது. பெருசாக இந்த பாசிட்டிவ் சைடையும் காட்டல. அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஒரு 51 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஸோ இதுக்கான முக்கியமான ரீசன் அந்த Q3 ரிசல்ட்டு தான். அதோட இம்பேக்ட் வந்து இன்னுமே கண்டினியூ ஆகிட்டுருக்குது. ஸோ Q3 ரிசல்ட்டில் அவங்களோட லோன் டு டெபாசிட் வந்து மெர்ஜருக்கு முன்னாடி 85% 89% இருந்ததும் இப்போ வந்து அது லோன் டு டெபாசிட் ரேஷியோ வந்து 110% இருக்கிறதும் வந்து மார்க்கெட்டை வந்து ரொம்பவே பயமுறுத்திடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரிசல்ட் வந்து இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. இது வந்து இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட மார்ஜினை ரொம்பவே பாதிக்கும் அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது. ஏன்னா அவங்க வந்து 110 ரூபா லோன் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு டெபாசிட் வந்து 100 ரூபா தான் கிடைக்கிது. ஸோ இது மார்ஜின் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டில் விழுந்துட்டுருக்குது. அப்புறம் எல்டிஎம் என்ட்ரி பார்த்திங்கன்னா அது ஒரு 672 பாயிண்ட் வந்து ஒரே நாளில் விழுந்திருக்குது. ஏறக்குறைய 11% வந்து விழுந்திருக்குது. ப்ரைஸாக சொல்ல போனோன்னா ஒரு 10.72% வந்து ஒரே நாளில் விழுந்திருக்குது. இதை விட அதிகமாக தான் விழுந்துச்சு இன்ட்ராடேயில். பட் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆச்சுது எல்டிஎம் என்ட்ரி. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எல்டிஎம் என்ட்ரியோட அந்த Q3 ரிசல்ட் வந்து எதிர்பார்க்காத 2வது ரிசல்ட். அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இதுக்கு முன்னாடி ஒரு எதிர்பார்க்காத ரிசல்ட்டை கொடுத்துச்சு மார்க்கெட்டுக்கு. அதே மாதிரி 2வது
ரொம்ப வருத்தப்பட வைக்கிற அளவுக்கான ரிசல்ட் வந்து எல்டிஎம்என்ட்ரி வந்து மார்க்கெட்டுக்கு கொடுத்துருக்குது. ஸோ இதோட ரிசல்ட்டை பார்த்தோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் 17% இருந்துச்சு. ரேலி இயர் டு இயர் கம்பேர் பண்ணும்போது 17% இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. 1,169 crore வந்து இவங்க நெட் ப்ராஃபிட் காட்டியிருந்தாங்க. பட் ஸ்டில் இது வந்து மார்க்கெட்டை எஸ்டிமேட் பண்ணதை விட இது ரொம்பவே கம்மியான ஒரு ரிசல்ட்டை தான் அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எல்டிஎம்என்ட்ரியோட மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால இருக்கிற சேலஞ்சஸ்னால கிளைண்ட்ஸ் வந்து எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து ரொம்ப டிலேடாக இருக்குது. ஸோ இது வந்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ரொம்பவே ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் Q4லேயும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதே அளவுக்கு சேம் ரீசனால் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா கிளைண்ட்ஸ் வந்து ரொம்ப குயிக்காக டிசிஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மேக்ரோ, அதாவது வேர்ல்டு வைடாகவே எக்கனாமி வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கிறதுனால கிளைண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் யோசித்து தான் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு அவங்களோட ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது இந்த Q3 ரிசல்ட்டு மட்டும் இல்லாமல் Q4ஐயும் பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதுனால இது வந்து மார்க்கெட்டை கொஞ்சமாக யோசிக்க வைக்கிது, ரொம்பவே நெகட்டிவாக பார்க்க வைக்கிது. ப்ரோக்கரேஜஸும் பார்த்திங்கன்னா இந்த Q3 ரிசல்ட் வந்து நினச்சதை விட கம்மியாக வந்ததுக்கப்புறமா ஸ்டாக்ஸை வந்து டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க. ரொம்ப டாப் ப்ரோக்கரேஜஸ் நிறைய பேர் வந்து எல்டிஎம்என்ட்ரி வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க இதோட ரேட்டிங்கை. ஸோ அதுவும் வந்து எல்டிஎம்என்ட்ரிக்கு ஒரு நெகட்டிவாக போய் ரொம்பவே விழ ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 9,901 கோடிக்கு வந்து அவங்க செல் பண்ணியிருக்கிறாங்க. 10,000 கோடிக்கு ஒரு 100 கோடி தான் கம்மியாக அவங்க செல் பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களோட ரெண்டாவது கண்டினியூஸ் செல்லு. ஸோ 2 நாள்லேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 நாளும் மொத்தமாக சேர்த்து ஏறக்குறைய 20,000 கோடிக்கு வந்து எஃப்ஐ செல் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு விழுறதுக்கான ஒரு காரணம். பட் டிஐஸ் வந்து எஸ்டர்டேவை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி ஓரளவு ஒரு 2,000 கோடிக்கு அதிகமாகவே அவங்க பை பண்ணியிருந்தாங்க. எஸ்டர்டே வந்து ஒரு 4,000 கோடிக்கு பை பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 5,977 கோடிக்கு ஏறக்குறைய 6,000 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. டிஐஸும் ரெண்டாவது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா டவ் வந்து ஒரு 201 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. S&P 500 வந்து ஒரு 41 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. நாஸ்டாக் வந்து 200 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் வந்து டெக் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரு ஷார்ப்பான ரேலியை கொடுத்துச்சு. ஸோ முக்கியமாக ஆப்பிள் வந்து இவ்வளோ நாளாக விழுந்துட்டு இருந்தது, மறுபடியும் ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிப் கம்பெனிஸ் எல்லாமே நல்லா ரேலியை கொடுத்துச்சு. முக்கியமாக என்விடியா வந்து பயங்கரமாக ரேலி ஆச்சுது. ஸோ இதனால் மார்க்கெட்டுக்கு இது பாசிட்டிவாக தோணி நல்லா ரேலி ஆச்சுது. ஜாப்லெஸ் கிளைம் கூட வந்துருந்துச்சு, அந்த டேட்டாவும் வந்துருந்துச்சு. அது வந்து ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்குது. 2022 செப்டம்பருக்கு அப்புறமா இது வந்து ரொம்பவே அதாவது என்ன சொல்கிறதுன்னா அதிகமான டேட்டாவாக வந்திருக்குது. அதாவது செப்டம்பர் 2022க்கு அப்புறமா ரொம்ப கம்மியான ஜாப்லெஸ் கிளைம் வந்திருக்குது. ரொம்ப கம்மியான ஜாப்லெஸ் கிளைம் வந்திருக்குதுன்னா நிறைய ஜாப்ஸ் இருக்குது தான் சொல்லுது. அதிகமான ஜாப்ஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிது. ரொம்ப கம்மியானவங்க தான் ஜாப் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறத டேட்டா வந்து சொல்லுது. இது நெகட்டிவான விஷயந்தான். ஸ்டில் வந்து மார்க்கெட் அதை பெருசாக எடுத்துக்கலை. ஏன்னா டெக் கம்பெனிஸ் எல்லாமே நல்லா ரேலி ஆகுது ஒரு 2-3 நாள் டிப்புக்கு அப்புறமா. ஸோ அதனால் அதை பெருசாக எடுத்துக்காமல் மார்க்கெட் ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் கிரிப்டோவை பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு 1,526 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. எத்திரியம் 67 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஸோ இதுக்கு வந்து ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த செல்லான் நியூஸு ETF தான். ஏன்னா ETF கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நல்லாவே ரேலி ஆகிட்டு இருந்த மார்க்கெட் வந்து ETF அப்ரூவல் கிடச்சதுமே அந்த நியூஸ்க்கு அப்புறமாவே விழ ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவே விழுந்து ஒரு 5,000 பாயிண்ட்டுக்கிட்ட விழுந்துருச்சு. அதை ETF அப்ரூவல் கிடைக்கிறப்போ அது இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஏறக்கூடிய 5,000 பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது பிட்காயினில். அது மட்டும் இல்லாமல் இது 42,000ங்கிற அந்த சப்போர்ட் லெவலையும் தாண்டிடுச்சு. இனிமேல் அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா 38,000 தான் இருக்குது பிட்காயினுக்கு. ஸோ இது இன்னுமே விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் க்ரூடு பார்த்திங்கன்னா பிரெண்ட் வந்து ஒரு $1.03 பெர் பேரல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சமாக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது தான் பிரெண்ட் இந்த அளவுக்கு ரேலி ஆனதுக்கு காரணமாக இருக்குது. கரன்சிஸாக பார்த்தோம் அப்படின்னா USD பெரிய சேஞ்ச் எதையும் காட்டில் 83.16 இருக்குது எகென்ஸ்ட் இந்தியன் ருப்பி. யூரோ 90.60 இருக்குது.
பிரிட்டனோட பவுண்ட் வந்து 105.5ல் இருக்குது. இந்த கரன்சியுமே வந்து பெருசாக எந்த மூவையும் பண்ணலை. அப்புறம் கோல்டை பார்த்தோம் அப்படின்னா 2025ல் இருக்குது, 18 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. இதுக்கு காரணம் அந்த மிடில் ஈஸ்ட்டில் ஏற்பட்டிருக்கிற ரீசன்ட் டென்ஷன் தான் வந்து கோல்டு இந்த அளவுக்கு ரேலி ஆனதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புகிறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.